ரொம்ப திகிலாக தான் இருக்குது. ரோடு அந்த பக்கம் இருக்குது. இங்கே வாருங்க, இங்கே டிரைவரை மேலே ஏற்றிட்டாரு அவர் பாட்டுக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஆசியாலே ஒரு பிக்கஸ்ட் டேம்னு நன்னா சொல்லி தான் எனக்கு தெரியும். ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். என்னடா இது கோலம் தானே பார்க்குறீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா ட்ரிப்போட டே 3 தான் இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வாகமானில் இருக்கக்கூடிய ஜீப் சஃபாரிக்கு தான் போக போகிறோம். ஸோ இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆயிடுச்சு. நம்ம ஜீப்பும் வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து கிளம்பி போய் இடுக்கி டேமோட வியூ பாயிண்ட், வாட்டர் ஃபால், சுப்லி டனல், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த விளாக்ல நம்ம கவர் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் வந்து ஆஃப் ரோடிங்கில் அப்படியே ஜாலியாக ஜீப்பில் போக போகிறோம். வேறு லெவலில் அட்வென்ச்சராக இருக்க போகுது இந்த விளாக். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். நான் சொன்னேன்ல, இது மட்டும் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி செட்டாக இந்த கழுத்துக்கு போடுறது, அப்புறம் அந்த கைக்கு க்ளவுஸ்லாம் கூட கொடுத்துருக்காங்க. இல்லை இது எனக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி குட்கா மாதிரி இருக்குது. நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபோட்டோ ஷூட்டுக்கு மட்டும் ஒரே ஒரு டைம் போட்டு ஃபோட்டோ மட்டும் எடுக்கலான்னு இருக்கேன். கால் பண்ணிட்டாரு, வந்துகிட்டே இருக்காரு அந்த வேலை. ஸோ வந்தோடனே அப்படியே கிளம்ப வேண்டியதான். நாங்களும் ரெடி ஆகிட்டோம். நான் ரெடி ஆகிட்டேன், ஒருத்தன் மட்டும் ரெடி ஆகிட்டு இருக்கான். கிளாஸ் போட்டு பார்ப்போமா? எப்படி கைஸ், ஆசை இருக்கா? இதுதான் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஓகே பாருங்கள், வியூ பாயிண்ட் ஐயோ வந்துட்டாரு கைஸ். வாங்க நம்ம அப்படியே கிளம்பிட்டே இருப்போம். பலன்னு இருக்கு. அவன் தான் ரொம்ப லேட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நல்லா தான் அண்ணாவோட கான்டாக்ட்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்திருக்கிற ஒரு வியூ பாயிண்ட் செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு. பியூட்டிஃபுல் கைஸ். ரோடு அந்த பக்கம் இருக்கு. இங்க வாருங்க, இங்க டிரைவரை மேலே ஏத்திட்டாரு அவர் பாட்டுக்கு. உண்மையா போட்டோ ஷூட் பண்ணோம். இந்த டைமிங்க்கு வந்துருவாங்க பாருங்க. பாருங்க, பேக் டு பேக் முன்னாடி வந்து வண்டி வந்துட்டே தான் இருக்கு. அவ்வளோதான் கைஸ், ஆஃப் ரோடிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செமையா இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு குலுக்கிட்டாரு. ஆஃப் ரோடிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஆச்சு கைஸ். ரொம்ப திகிலாக தான் இருக்கு. நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் போகிறோம்னு நினைக்கிறேன் வாகமானில். 6 மணிக்கு அப்படியெல்லாம் இல்லை கைஸ், முன்னாடியே போயிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் வந்தாலுமே என்ன சொல்கிறது, சீக்கிரமே வந்துடுங்க. இந்த மாதிரி 6 மணி 5 மணி இல்லை 6 மணினா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு லைட்டிங் வரும். சன்ரைஸையும் நீங்கள் பார்க்க முடியும். அண்ணாவோட கான்டாக்ட் எல்லாமே கொடுக்குறேன். ஸோ அவர் தான் ரூம்லேருந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றிண்ணா. உங்களுக்கு ஒரு ஹாய் மட்டும் சொல்லிடுங்க நம்ம சப்ஸ்கிரைபர். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் சன்ரைஸ் பார்க்குறதுக்காக. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட் அதிகமாக இருக்கனால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இடுக்கி டேமோட ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு அவங்க சொன்னாங்க. ஸோ இதுக்கு அடுத்து தான் அந்த இடுக்கி டேமோட வியூ பாயிண்ட் இருக்கான். ஸோ இங்கேயும் நல்லா ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் கைஸ். பட் ஆனால் மிஸ்ட்டு கீழே கம்மியாக இருக்குது, அந்த பக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் சன்ரைஸை பார்க்க முடியல.
அந்த தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் இடுக்கி டேமோட அந்த வியூ. நிறைய பேர் வந்துட்டாங்க, நமக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இடுக்கி டேம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியாலே ஒரு பிக்கஸ்ட் டேம் அந்த மாதிரி சொன்னாங்க அண்ணா. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த வாட்டர்லாம் ஒரு மாதிரி ஒயிட்டாக தெரியுது. ஸோ மதியம்லாம் வந்தால் ஒரு மாதிரி டார்க்கு ப்ளூவில் தெரியும் அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ இடுக்கி டேமோட இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 70 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் இடுக்கி டேமே இருக்கான். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஆசியாலே ஒரு பிக்கஸ்ட் டேம்னு நன்னா சொல்லி தான் எனக்கு தெரியாது. அதுவும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் வந்து இந்த டேமே இருக்கான். அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு வந்து உப்புளி அந்த டனலை போய் பார்த்தோம். அங்கே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம். உள்ளே போகலான்னு தான் நினச்சோம். காலில் வேற சூவ மாட்டேன்னுமா, வண்டி வேற இங்கே இருந்தது, அதை வேற கழட்டி போட்டு எதுக்கு போய்க்கிட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டோம். சீக்கிரமாகவே வந்துடுறாங்க பாருங்க, 5 மணிக்கெல்லாம் கிளம்பி வந்துடுறாங்க டனலுக்கு. அது உள்ள என்ன இருக்குன்னு தெரியல, பட் அதெல்லாம் அதுக்கு ஏதோ ஹிஸ்ட்ரி அதெல்லாம் சொன்னாங்க, பட் எனக்கு தெரியல பெருசா. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருந்தது. அங்கேயே நிறைய பேர் வந்து குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து குளிக்க முடியல, சும்மா போயிட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அப்படியே ஜாலியாக வைப் பண்ணிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவர் கிராசிங் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். நம்மளோட வண்டி பேக் சைடில் குளிச்சுக்கிட்டு இருக்கு, டிரைவர் கழுவிட்டு இருக்காரு. ஆமாம், நாங்கள் குளிச்சுட்டோம், பட் வண்டி குளிக்கலையா, ஸோ அதனால அதே குளிப்பாட்டிட்டு இங்கேயும் போட்டோ ஷூட்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. பண்ணிட்டு போகலான்னு இருக்கோம். ஆமாம், ஸோ போட்டோ ஷூட் எல்லாம் பாருங்க, போஸ்டிங் வரும். ஆமாம் கைஸ், மிஸ் பண்ணாமல் பாருங்க, லைக்கை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரிவர் கிராசிங்கில் அவங்க சூப்பராக கழுவிட்டாரு. இது கிராஸ் ஆகுறப்ப சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. உள்ளே கழுவிட்டாரா? எங்க வைக்க? மேல வச்சிடலாம். And I find myself wondering what did happen to the last 10. I ran away with my life, fast forward, never turn back again. It's kind of funny that the more we pass time, the more we need to set them rewind. And 19 was the year I had to leave you, but now I'm seeing all the signs. கைஸ், நாங்கள் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடவே இல்லை. ஒரே ஒரு கட்டஞ்சையா, ஒரே ஒரு ஸ்வீட் பன் மட்டும் தான் சாப்பிட்டோம்.
ஸோ ரொம்பவும் தலை சுற்றுது. இவர் வேற வந்து பார்த்தீங்கன்னா வாகமானோட சூசைட் பாயிண்ட்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. இவன் சூசைட் பண்ணணும்னு ட்ரை பண்ணான், நான் தான் போய் காப்பாற்றினேன். வாகமனோட ஓவரால் வியூ பார்க்குறதுக்கே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது மவுண்டன்ஸ். என்ன பண்ணலாம் அடுத்து? நெக்ஸ்ட்டு இப்போ ரூமுக்கு போகிறோம். சரி, அவ்வளோதானா? முடிஞ்சா நெக்ஸ்ட்டு போய் சாப்பிட்டு எங்கேயாவது ரூமுக்கு போகிறோம். ரூமுக்கு போயிட்டு பேக் பண்ணிடலாம். பேக் பண்ணிட்டு இதுக்கு போகலாம். இதுக்கு கொச்சியா என்ன கிட்ட வராங்களா? என்ன ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்களா? இல்லை, நம்மள எதுவும் சொல்லல. போகணுமாண்டா, அவர் வந்து கூப்பிட்டாரு. அப்படி அவர் தான் கூப்பிட்டாரா? சரி கைஸ், அவ்வளோதான். ஃபைனலி நம்மளோட ஆஃப் ரோடிங் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் இல்லை, சும்மா கொஞ்சம் தூரம் இது பண்ணாங்க. நம்ம வந்து அமௌண்ட்டு பே பண்ணால் தான் இன்னும் நிறைய வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் போய் காட்டுவாங்க போல். பட் வந்து அவ்வளோதான், 2000க்கு அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 8 பேர் வந்தாலும் சேம் அதே ப்ரைஸ் தான். 8 பேர் வந்தாலும் 2000 தான். ஒரு ஆள் வந்தாலும் 2000 தான். எத்தனை பேர் வந்தாலும் 2000. ஆமாம், நீங்கள் ஒன் டே ஃபுல்லாக எடுக்கிறீங்கன்னா அதுக்கு 6000 அந்த மாதிரி வரும். ஃபுல் அண்ட் ஃபுல்லு இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நிறையா சுற்றி காட்டுவாங்க. 2 hours later. Life lessons come one in a dozen. The other 11 get something from nothing. I sit here looking for an answer. Maybe the biggest question was in the last chapter. You gave me the soul I have today. Without you I never could have moved away. But now I see what you teach. I do believe I always should have stayed. Yeah. Is this really happening? வாகமான்லேருந்து கிளம்பி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பிளேஸ் வந்து இராட்டிப்பேட்டை. இவங்க சொல்கிறாங்க என்ன ஒரு கடுப்பான விஷயம்னா, நம்ம போயிட்டு ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறோம் எங்கே போனோம் வைக்கணும்னு சொல்லிட்டு, அவங்க ஒன்று சொல்கிறாங்க, அது நமக்கு புரிய மாட்டேங்குது. என்னது கடைசியாக நம்ம அந்த வாகமனுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கைடு வீடியோ கண்டிப்பாக போடலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் கொச்சிக்கு தான் கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து இப்போ மணி எத்தனை? மணி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஈராட்டுப்பேட்டையில் வந்து 1 மணி ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து கொச்சிக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2.5 மணி நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் ஒரு 4 மணி எப்படி அங்கே வரோன்னு சொல்லி ரூம்லாம் புக் பண்ணிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு வந்து இன்றைக்கி நைட்டு ஒரு சூப்பரான ஒரு ஐலாண்டுக்கு தான் போக போகிறோம், ஒரு ஃபெரியை பிடிச்சி கொச்சி ஹார்பர்லேருந்து. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பிளான் இருக்குன்னே தெரில. சரி, நம்ம இந்த விளாகை வந்து இதோட முடிச்சுக்கலாம். நான் ஐலாண்டில் போயிட்டு அங்கே கொச்சி போயிட்டு அங்கேருந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you guys, bye bye. இந்த நெட்டு எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம குழம்பிக்கிட்டு இருந்தோம். பேக் சைடில் ஃபுல்லாக ஒரு மாதிரி கல்லை கட்டியிருக்காங்க, உள்ளே இறக்குனாங்க, அப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ மேலே வந்து பாருங்கள் எவ்வளோ கொக்கு உட்காரு, மீன் வருதான்னு பார்த்துருப்போம். ஒரு நல்ல ஸ்மெல் வரக்கூடிய ஒரு ஃப்ளவர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை அப்படியே பாயில் பண்ணி ஸோ அதுலேருந்து வர்றது வந்து இந்த சைடில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இதுலேருந்து தனியாக வந்து பிரித்து எடுத்துடுறாங்க. நீங்கள் அந்த ஃப்ளேவரை இவங்கக்கிட்ட கொடுத்தா போதும், இவங்க வந்து அதை பெர்ஃப்யூமாக மாற்றி கொடுத்துட்றாங்க.